சகல, அங்க ரேவதி என்னடானா, என் புருஷன் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அவர் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றா. நாங்க கவலைப்பட்டாலும் எங்களுக்கு அவ ஆறுதல் சொல்றாப்பா. உங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கவே முடியலப்பா. மேட் ஃபார் ஈச் அதர்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அது உங்க 2 பேருக்கு தான்ப்பா கரெக்டா பொருந்தும். உங்க 2 பேரை போய் அத்தை பிரிக்க பாக்குறாங்களே, அதை நினைச்சதாப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ள, ஈஸ்வரியோட லாயர் வீட்டுல ரேவதி கிட்ட கையெழுத்து வாங்க வந்தப்போ ரேவதி கையெழுத்து போட மாட்டான்னு தான் நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா அவ எந்த எதிர்ப்பும் காட்டாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. ரேவதி கையெழுத்து போட்டு கொடுத்தது எங்களை விட அத்தைக்கும் சின்னத்தைக்கும் தான்ப்பா ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அப்புறம் எதுவும் நடக்காத மாதிரி கோர்ட்டுக்கு எப்போ வரணும்னு ரேவதி கேக்குறாப்பா. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுற ஆடு புலியாட்டம் எங்களுக்கு எதுவும் புரியலப்பா. என்ன மாப்பிள்ள, நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க பேசாம இருக்கீங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல, குழப்பமா இருக்கு. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சின்ன தாங்க நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வச்சத சட்டன்ற மாதிரி எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அத்தையும் அவங்க நிஜ முகம் தெரியாம எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்காங்க. சகல, நீ வீட்டை விட்டு வந்து கொஞ்ச நாள் தான் பாகுது, அதுக்குள்ள பஞ்சாயத்து மூலமா உங்களை பிரிக்க பார்த்தாங்க. அடுத்து செங்கல் சூளைய விற்க பார்த்தாங்க. இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிக்கிறாங்கப்பா. அவங்க ஆட்டத்துக்கு சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டணும்பா. அது உன்னால மட்டும்தான்ப்பா முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் டிவோர்ஸ் நோட்டீஸை அனுப்பிச்சேன். மாப்பிள்ள, நீங்க சொல்றது எங்களுக்கு ஒன்றும் புரியலையே மாப்பிள்ள. சகல, நீ ஏதோ திட்டம் போட்டுதான் காய நகர்த்துறன்னு தெரியுது, ஆனா அந்த திட்டம் என்னன்னு தான்ப்பா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாளைக்கு எல்லாம் புரியும், கவலைப்படாதீங்க மாமா. நன்றிங்க. டேய், ஜட்ஜு சொன்னதை கேட்டல்ல? இன்னும் 6 மாசம் தான் எல்லாம். அதுக்கப்புறம் உனக்கும் என் பொண்ணுக்கும் சட்டப்படி டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எந்த உரிமையும் கொண்டாடிக்கிட்டு என் வீட்டு பக்கம் வர முடியாது. சனிய, உங்க குடும்பத்தோட உறவு முறிஞ்சிருச்சுன்னு நாங்க நிம்மதியா இருப்போம். டேய், எங்களை ஏமாத்தி எவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருந்த. உன்னோட சேர்ந்து அந்த கிழவி, உன் லூசு ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருப்பீங்க. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி இப்ப எங்க கிட்ட மாட்டிக்கிட்டல்ல. இனிமே நாங்க திருப்பி அடிக்கிற நேரம் வந்துருச்சு. உன்னை கொதற கொதற ஓட விடுறோம் பாரு. சந்திரா, இவன்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்க? வா கிளம்பலாம். ரேவதி வா, பார்த்தது போதும். ஏய், வாங்குறல்ல. ரேவதி எந்த விஷயத்திலயும் அவசரப்படாம ரொம்ப நிதானமா இருப்பா. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ஏன் அவசரப்பட்டு கழுத்து போட்டானே தெரியல. ஏன் இப்படி தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள கோர்ட்டுக்கு போயிருக்காருல, கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். தைரியமா இருக்கு. ஆமா ரோகு, ரேவதி சொன்ன மாதிரி சகல கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் பண்றாரு. இங்க பாரு, ரேவதி மேல அவர் எவ்வளவு உயிரா இருக்காருன்னு நமக்கே தெரியும். கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. நீ தைரியமா இரு. ஈஸ்வரி, கோர்ட்ல என்ன நடந்துச்சு? ஜட்ஜி என்ன சொன்னாரு? எல்லாம் விசாரிச்சாரா? அவர் விசாரிச்சுட்டு 6 மாசம் டைம் கொடுத்திருக்காரு. 6 மாசம் பிரிஞ்சிருக்கிறதுல உறுதியா இருந்தா டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிருக்காரு. எப்படியோ கொல்ல கடிச்சுக்கிட்டு 6 மாசம் பொறுத்து இருந்தா போதும். அப்புறம் அவனுக்கும் நம்ம ரேவதிக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு ஆயிடும். 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்களா? சகல அதுக்குள்ள ரேவதியோட சேர்ந்து பிரிஞ்ச நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருவாரு. அதான் இது புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி, நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. அவனை விட ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
என்ன பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம். நான் இருக்கும்போது ரேவதிக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிப்போச்சு இல்ல? அப்புறம் எதுக்காக வெக்கமே இல்லாம இங்க வந்திருக்கேன்? முதல்ல இங்க போ. ஏய், 6 மாசத்துல எல்லாம் முடிய போகுது. இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ வர வச்சு விரட்டி அடிப்போம். ஹலோ, என்ன சும்மா போயிடுன்றீங்க? அப்ப ரேவதி என் கூட அனுப்பி வைங்க, நான் அவளை கூட்டிட்டு போறேன். 6 மாசம் கழிச்சு வந்து அவளை திரும்ப கூட்டிட்டு போங்க. என்னடா ரவுடித்தனம் பண்றியா? மரியாதையா போயிடு, இல்ல என் துப்பாக்கிக்கு உன்னை பலி கொடுத்துருவேன். அத்த, கோர்ட்ல என்ன சொன்னாங்க? நாங்க 2 பேரும் 6 மாசம் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் இங்க இருக்க கூடாதுன்னா ரேவதி என் கூட அனுப்பி வைங்க, நான் அவளை கூட்டிட்டு போறேன்.